மங்களப்பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை விமான நிலையம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை மூத்த அமைச்சர் துரைமுருகன், எம்பிக்கள் கனிமொழி, தயாநிதி மாறன், மேயர் பிரியா ஆகியோர் வரவேற்றனர். கடற்படை தளத்திலிருந்து விளையாட்டு அரங்கம் வரும் வரை வழிநெடுகிலும் கலை நிகழ்ச்சிகள் களை கட்ட பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையில் கூடியிருந்த மக்களை நோக்கி பிரதமர் கையசைத்து வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று அழைத்துச் சென்றார். தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. கேலோ இந்தியா போட்டியின் சின்னமான வீரமங்கை வேலுநாச்சியாரின் உருவ சிலையை பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவு பரிசாக வழங்கினார். ரவி அவர்கள் தொடர்ந்து ஆளுநர், மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், எல் முருகன் ஆகியோருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நினைவு பரிசை வழங்கி சிறப்பித்தார். வரவேற்புரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொருளாதார ரீதியில் பின்தங்கிய விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு உதவி செய்யப்படுகிறது என்றதோடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி என்றார். கேலோ இந்தியா போட்டிகளை தமிழ்நாட்டில் தொடங்குவது என்பது கனவு நனவான தருணம் எனவும் அமைச்சர் உதயநிதி பெருமையாக பேசினார். This is a dream come true moment as Tamil Nadu is hosting the 6th edition of Kelo India Youth Games 2023. The Tamil Nadu Champions Foundation is playing a major role in helping economically weaker players to take part in various national and international events. தொடர்ந்து நேரு உள் விளையாட்டு அரங்கமே ஆதிரும் வகையில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. நடன குழுவினரின் நடனம், இசைக்குழுவினரின் கச்சேரி என கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக அமைந்தன. கேலோ இந்தியா போட்டியில் என்னென்ன போட்டிகள் இடம்பெற்றிருக்கிறது என லேசர் ஒளியில் விளக்கப்பட்டது. அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து சென்று பிரதமரிடம் கூறவே பிரதமரும் லேசர் ஒளியை வியந்து பார்த்து ரசித்தார். சிறார்களின் சூறாவளி நடனம், இளைஞர்களின் ஆனல் பறக்கும் ஆட்டம் என விழா அரங்கத்திலிருந்து வந்த கலை நிகழ்ச்சிகளின் சத்தம் விண்ணதிர்ந்தது. அத்தோடு கேலோ இந்தியா போட்டிக்கான அறிமுக பாடலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து விளையாட்டு வீரர்கள் சரத் கமலும் சுபாவும் இணைந்து கேலோ இந்தியா போட்டிக்கான ஜோதியை ஏந்தி வீறு நடை போட்டு வந்து பிரதமர் கையில் வழங்கினர். பின்னர் ஜோதியை ஏற்றி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா போட்டிகளை துவக்கி வைத்தார். ஜோதிக்கான கோப்பையில் தமிழ்நாடு என்பதை குறிக்கும் வகையில் த என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. கடைசியாக நேரு விளையாட்டு அரங்கமே ஜொலிக்க வைத்தது வான வேடிக்கைகளின் வர்ண ஜாலம். அதனை பார்க்கும்போது சர்வதேச நிகழ்ச்சிகளில் இருப்பது போன்ற உணர்வைத்தான் கொடுத்தது. விழா மேடையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சர் உதயநிதி தோளில் தட்டி கொடுத்து பாராட்டி சென்றார். 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு நடத்தப்படும் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் ஜனவரி 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் நடக்க உள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 நகரங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன.
2018ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்டு வரும் கேலோ இந்தியா போட்டிகள் முதன்முறையாக இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கும் கேலோ இந்தியா போட்டியில் கபடி, கால்பந்து, ஜூடோ, பளுதூக்குதல், டேபிள் டென்னிஸ், ஹாக்கி, ஸ்குவாஷ், சிலம்பம் உள்ளிட்ட 27 வகையான போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.